அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 6th 7th ஹிஸ்டரி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது 8th புக்கோடது. ஓகேங்களா? ஸோ 8th புக்ல என்னென்ன ஹிஸ்டரி லெசன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐரோப்பியர்களின் வருகை. ஸோ இதுல 8 லெசன்ஸுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஐரோப்பியர்களுடைய வருகை. இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ முதல்ல ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் அப்படிங்கறத இந்த இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்டது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் எங்க கட்டப்பட்டாங்க, எந்த கோட்டை கட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டேவிட் கோட்டை அப்படிங்கிறது அது எங்க கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடலூர்ல. எந்த இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1690. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஐரோப்பியர்களோட வர்த்தக மையங்கள். ஸோ இதுல என்னென்ன யார் யார் வந்தாங்க, யாருக்கு அப்புறம் என்ன கொடுத்தாங்க, இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்னவா இருந்துச்சு. ஸோ டச்சுக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் டேனியர்களுக்கும் என்ன இஷ்யூஸ் வந்துச்சு, சார் இவங்க டச்சுக்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் என்ன இஷ்யூஸ் வந்துச்சு, இது எல்லாமே இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுல தரங்கம்பாடியை டேனியர்கள் டான்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்பர்க், டிரான்கியூபார் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கூப்பிட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பர்க் என்ன அழைத்தனர், சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கினுடைய அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். ஸோ சீகன் பால்கு தான் வந்து முதல்ல பத்திரிகை எல்லாத்தையுமே தொடங்கியவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ரைட்? ஸோ சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கினுடைய அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தரங்கம்பாடியை டேனியர்கள் என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸா நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுதான் வந்து கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை. நெக்ஸ்ட் ஒன் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிகள் மட்டும் தான் பார்த்துருப்போம். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு நடுவில் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது ஒன்று உருவாகி இருக்கு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1731 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதன்பர்க் அப்படிங்கிறது உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்துச்சு. ஸோ இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வீடனும் வந்து ஓகே அப்ப நம்ம வந்து இந்தியாவில் நம்மளுடைய ராஜாங்கத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெசனோட பாக்ஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லயுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லெசன் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிறது செகண்ட் லெசன். இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இரட்டரை துயர சம்பவம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ளீட்டாவே நம்மளோட ஜர்னல் மாற ஆரம்பிச்சிருக்கும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அதுதான் அவங்களுடைய ஆதிக்கத்தை புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ 1756 இரட்டை துயர சம்பவம் நடந்துச்சு. ஸோ இதுல என்ன அப்படின்னா சிராஜ் தௌலாவினுடைய படை வீரர்கள் 146 ஆங்கிலேயர்களை வந்து சிறைப்பிடித்து கல்கத்தாவினுடைய வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இருட்டறையில் ஒரு இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தனர். மறுநாள் காலை அறையை திறந்த போது அவர்கள் 123 பேர் மூச்சு திணறி இறந்திருந்தாங்க. இததான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1756 நடந்தது. யார் காரணத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிராஜ் தௌலாவோட காரணத்தினால். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக் எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1757. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் நம்ம போர் புரிஞ்சோம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர்கள் நடைபெற்ற இடங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுல வேற என்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடக போர்கள். ஸோ கர்நாடக போர்கள் அப்படின்னு வரும்போது முதலாம் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், மூன்றாம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி 3 கர்நாடக போர்கள் நடந்தது. இது எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1746 to 48, 1749 to 54, 1756 to 63. ஸோ இதெல்லாம் சும்மா மேட்சஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெருசா இந்த ஐரோப்பியர்களுடைய வருகையோ இந்த கர்நாடிக் வார்ஸ்ல இருந்து எந்த கொஸ்டின்ஸும் வரதில்லை. பட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ஆங்கிலேய மைசூர் போர்களும் பார்த்தோம் அப்படின்னா 4 வாரம் நடந்திருக்கும். முதல் ஆங்கிலேய மைசூர் போர், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் போர், மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர், நான்காவது ஆங்கிலேய மைசூர் போர். இதோட வருஷமும் பார்த்தோம்னா 67 to 69, 80 to 84, 90 to 72, 1799 லாஸ்ட்ல முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
இதுல வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே இதுல இதோட முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ இங்க ஒன்று இருக்கு, வாரிசிலப்பு கொள்கை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துணைப்படை திட்டமா இருக்கட்டும், வாரிசிலப்பு கொள்கையா இருக்கட்டும். ஓகே, ஸோ இங்க இருந்தே இருக்கு. முதல்ல இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கீழே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய காரணங்கள் என்ன, இவங்களுடைய முடிச்சதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் போர்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மராத்தா இந்தியா வார்ஸ்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1863ல ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர். ஆனா முதல்ல ஐசிஎஸ் தேர்வில் யாரு போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் அதுல தேர்ச்சி பெற்று அவங்க அருதுல வந்தாங்க அப்படிங்கறத கீழே நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்திருக்கோம். அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐசிஎஸ் தேர்வுல முதல் தேர்ச்சி பெற்ற இந்தியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யநாத் தாகூர். யார் பதவி ஏற்றிருப்பாங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கில ராணுவத்தினுடைய வலிமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ பிளாசிப்பூர் எப்போ நடந்தது அப்படின்னா 1757ல. ஐரோப்பிய காலாட்படை 1950. ஐரோப்பிய பீரங்கி படையில 100 பேர் இருந்தாங்க. ஆங்கிலேய மாலுமிகள் 50 பேர், இந்திய சிப்பாய்கள் 2100 பேர், வங்காளத்துல இருந்து ஆங்கிலேய ராணுவம் 6000 பேர். ஸோ இவ்வளோ பேர் பிளாசிப்பூர்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ 1857ல இந்திய ராணுவத்தில் 3,11,400 வீரர்கள்ல 2,65,900 வீரர்கள் இந்தியர்களாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எதிரான போர்ல நம்ம தான் அதுல பார்ட்டிசிபென்ட்ஸாவே இருந்தோம். ஓகேங்களா. ஸோ உயர் பதவி அலுவலர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்கள் ஆவார். ஸோ இதுதான் பின்னாடி இஷ்யூவாவே வந்துச்சு. ஸோ அப்படி நம்ம இவங்களுக்காக உண்மையா லாயலா இருந்தும் கூட பதவிகள் உயர் பதவிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆங்கிலேயர்களை மட்டும்தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இதுல நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ காவல்துறை அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாமே இதுல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னா வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே. ஸோ இதுவும் கேட்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்னு சொல்லி முதல் கொஸ்டின். ஸோ முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் இருந்தாங்க அப்படின்னா எலிஜா இம்பே. அதே மாதிரி மദ്രാസ് உயர் நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் டி முத்துசாமி அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த டீயோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய தலைமை நீதிபதி. ஓகேங்களா. ஸோ இதுவுமே நம்மளோட கொஸ்டின்ஸ்ல பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் துணைப்படை திட்டம் முதல்ல யாரு கொண்டு வந்தாங்க, வாரிசுலப்பு கொள்கை கொண்டு வந்தாங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத். எப்போ அப்படின்னா 1798. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம புக்ல கேட்டிருக்க கொஸ்டின். சாரி, நம்மளோட எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத். அதனை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டது இந்திய அரசுகள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சாவூர், அயோத்தி, பேஷ்வா, போன்ஸ்லே, குவாலியர், இந்தூர், ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர். ஸோ ஊர்னு வரக்கூடிய நாடுகள் எல்லாமே இருக்கு. அதுலயும் முதல் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஹைதராபாத் தான். நிசாம் அரசுகள் தான் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்தது வாரிசுலப்பு கொள்கை. ஸோ வாரிசுலப்பு கொள்கையின் மூலமாக டல்ஹவுசி பிரபு இணைத்துக் கொண்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலயும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சதாரா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஹைதராபாத், இதுல ஃபர்ஸ்ட் சதாரா. அதுக்கப்புறமா ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பஹத், உதய்பூர், ஜான்சி மற்றும் நாக்பூர். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படிங்கறத கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரினா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.